வேப்ப மரத்துக்கு கூட இலையுதிர் காலம் உண்டு, மாமரத்துக்கு இலையுதிர் காலமே கிடையாது. இலை பழுத்து போச்சுன்னா கீழே விழுமே தவிர அடுத்தடுத்த இலைகள் மாறிக்குமே தவிர முழுசாக மரம் மொட்டையாக பார்க்கவே முடியாது. அதனால தான் மாமரத்துக்கான இலையை நாம் தோரணமாக கட்டுறோம். எந்த நேரமும் செழிப்பாக இருக்கணும், இந்த குடும்பம் செழிப்பாக இருக்கணும், இந்த வீடு செழிப்பாக இருக்கணும், இந்த இடம் செழிப்பாக இருக்கணும். அந்த இலையுதிர் காலம் கஷ்டகாலம்னு பேர், அதுக்கு பேர் இலையுதிர் காலத்துக்கு பேர் கஷ்டகாலம்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டகாலம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம மா இலையை பயன்படுத்துகிறோம். வீட்டில் பாருங்கள், விசேஷ நாட்கள்லாம் வந்து நமக்கு வாத்தியார்கள் பூஜை, இப்போ நாங்களாம் வந்து ஒரு ஹோமம் பண்ணுறோம், அருள் வாக்கு சொல்ல வரோம்னா ஒரு கலசம் வச்சுருவோம். அந்த கலசத்துலேயும் மா இலை வைப்பாங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ இலைகள் இருக்குது. ஏன் வைக்கிறது இல்லைன்னா மா இலைக்கு அந்த இடத்துல வைக்கும்போது அம்சத்தை கொடுக்கும், அமிர்தத்தை கொடுக்கும். ஏன்னா மாமரங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒன்று சொல்லுவாங்க, வேறு எதோடையும் ஒப்பிட மாட்டாங்க.